வணக்கம். நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி என்ன பார்ப்போம்னா தண்டு கீரை விதைப்போம். வாங்க. இதை பாருங்க, சிவப்பு தண்டு கீரை எங்கள் தோட்டத்திலே விளைஞ்சி இருக்குது. விதைக்கி விட்டுருக்கேன். பாருங்கள், சிவப்பு தண்டு, பச்சை தண்டும் இருக்குது. இப்போ இந்த சிவப்பு தண்டோட விதையை தான் இப்போ விதைக்க போகிறோம். வாங்க. இதை பாருங்கள், ஒரு புது தொட்டி தயார் பண்ணி அதில் ஒரு மரக்கன்று நட்டுருக்கேன். திருவண்ணாமலை கோயிலுக்கு போனோம். அங்கே இந்த மரக்கன்றை இலவசமாக கொடுத்தாங்க. இந்த கார்த்திகை தீபத்தப்போ வாங்கிட்டு வந்தேன். ஒரு நாள் பாக்கெட்டில் அப்படியே வச்சுருந்தேன். இப்போது இதில் நட்டுருக்கேன். வாங்க, அதுலேயே 2 in 1 இந்த கீரைகளை விதைப்போம். இந்த பாருங்கள், எங்கள் தோட்டத்தில் எடுத்த கீரை விதைகள் அப்படியே நசுக்கி வச்சுருக்கேன். இதில் எல்லாமே இருக்குது, க்ளீன் பண்ணலை. அப்படியே போட்டால் முளைச்சிரும். பாருங்கள், இந்த கீரை விதைகளை அப்படியே தூவி விடுவோம். இந்த பாருங்கள், சின்ன சின்னதாக கடுகு மாதிரி விதை இருக்குது. அப்படியே இதில் அப்படியே நெருக்க தூவி விட்டோம்னா ஒரு 20 நாளையில் நமக்கு கீரை கிடச்சிரும். பாருங்கள், இப்படி தூவி விட்டு அதை அப்படியே மண்ணை கிளறி விட்டுருவோம். கிளறி விட்டு தண்ணி கொடுத்தா நல்லா வந்துடும். ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா மீன் மேளம் தெளிக்கலாம். பாருங்கள், அடுத்து இது எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச பூனைக்காளி விதை. இதையும் இதில் போட்டு வைப்போம். கொஞ்சம் முளைச்சி வந்ததுன்னா அதுக்கப்புறம் வேறு தொட்டிகளில் எடுத்து நடலாம். வாங்க. இப்போ நான் கீரையை விதைச்சாச்சு. தண்ணி விட்டுருவோம். தண்ணியை அப்படியே லைட்டாக தெளித்து விடணும். அப்படியே தண்ணியை தெளித்து விடணும். அப்படியே லைட்டாக எப்பவும் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ ஒரு 2 நாள் 3 நாளையில் முளைச்சி வந்துடும். ஒரு வாரத்துக்குள்ளே முளைச்சி வந்துடும். அப்படியே 20 நாளையில் கீரை அறுவடை செய்யலாம். அழகான தண்டு கீரை ஆர்கானிக் முறையில் நம்ம வீட்டிலையே எடுத்துக்கலாம். இப்படி இடம் இல்லாதவங்க கூட ஒரு 2-3 தொட்டியில் கீரையை வளர்த்து முத தோட்டம் போட்டு பழகலாம். ஆர்கானிக்காகவும் இருக்கும், சத்தாக இருக்கும். கடையில் வாங்குகிற கீரைகள் மருந்தடிக்கிறதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. நம்ம வீட்டில் விளையக்கூடிய கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி அனைவரும் கீரையை வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹாப்பி கார்டனிங். வாழ்க வளமுடன்.